அனைவருக்கும் அருந்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலக தாய்மொழி தின சிறப்பு கவியரங்க நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாளின் கவியரங்கத்தின் முதல் அமர்வு சிறப்பாக நடைபெற்றது. இரண்டாம் அமர்வு தற்போது துவங்குகின்றது. இந்த அமர்வுக்கு தலைமை வகிக்க இவரை காட்டிலும் பொருத்தமானவர் இருப்பாரோ என்று என்ன தோன்றுகிறது. இந்த அமர்வில் நமக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி, பேச்சாளர், தொலைக்காட்சி புகழ் பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர், மிகச்சிறந்த ஆளுமை, தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருதுக்கு சொந்தக்காரர். அதற்காகவே தாய்மொழி தினமான இன்றைய தினம் அவருக்கு இந்த இடத்திலே நாம் அமர்த்தி அழகு பார்க்கிறோம். பேச்சு சுனாமி திரு மேமு மணிமாறன் அவர்கள். தமிழ் இலக்கிய மாணவர்கள் தமிழ் மீது ஆர்வம் கொண்டிருப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. ஆனால் இயற்பியல் படிக்கும் ஒரு மாணவர் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு தமிழுக்காகவே இயங்கிக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. அவர் இந்த அமர்வின் கவி தலைமையாக வந்ததற்கு அவரை வரவேற்று இந்த அரங்கிலே கவி வாசிக்க காத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆளுமைகளையும் வரவேற்று நான் என்னிடம் சாருகின்றேன். இனி இந்த நிகழ்வு திரு மேமு மணிமாறன் அவர்கள் வசம் ஒப்புவிக்கப்படுகின்றது. பெயர் பட்டியலின்படி அவர் வாசிக்க நீங்கள் ஒவ்வொருவராக உங்களுடைய கவிதையை வாசித்து இந்த அரங்கை சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மணிமாறன், இனி இந்த கவியரங்கம் உங்கள் கரங்களில். விஜயசாமுண்டி சுயம்மா. உணர்வோடு உறவாடி உடலோடு மொழிபாடி உழைப்போடு தமிழ் கூடி நனிபாடு நற்றமிழே நவகுணத்தால் நயம்பாடி நஞ்சிறப்போர் குடியறுத்து நலஞ்செய்யும் நாளதிலும் எந்தமிழே உனைபாடி உயிர் பிரிதல் வேண்டும் என்பேன், வரம் தருவாயா. அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருந்தமிழ் சங்கம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு முன்னதாக அத்துணை ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு தொடங்குகின்றேன். உலக தாய்மொழி தினம். இன்றைய தினம் இப்படி ஒரு கவியரங்கம் இந்த சிறியோனுக்கும் கிட்டும் என்று நான் நிச்சயமாக எண்ணி பார்க்கவில்லை. இருந்தாலும் கிட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழெண்ணை என் மீது ஏதோ ஒரு ஓரப்பார்வை பார்த்திருக்கின்றாள் என்பது போலதான் எண்ணிக்கொள்ள தோன்றுகிறது அல்லவா. உலக தாய்மொழி தினம் சிறப்பானதொரு கவியரங்கம், அதன் காட்டிலும் சிறப்பானதொரு தலைப்பு. அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். கவியரங்கை பற்றி என்ன சொல்லலாம் என்பதற்கு புலமை வாய்ந்தவர்கள், அரங்கத்தை பற்றி என்ன சொல்லலாம் என்பதற்கு திறமை வாய்ந்தவர்கள், இவற்றையெல்லாம் நிர்வகிப்பதற்காகவே இரண்டு திறமை வாய்ந்தவர்கள் இங்கே நம்முடைய கேத்ரின் அம்மையார் அவர்களும் பாப்ஜி ஐயா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி கவியரங்க தலைமை என்றார்கள். கவியரங்க தலைமை என்றார்கள். அதுவோ புலமைகள் இருக்கும் இடமல்லவா. இந்த இளமைக்கு என்ன வேலை என்று கேட்கத்தான் தோன்றியது எண்ணம். கடமைக்கும் இளமைக்கும் ஒற்றுமை இல்லை. கடமைக்கும் இளமைக்கும் ஒற்றுமை இல்லை. திறமை ஒன்று உண்டிருந்தால் நிச்சயம் பழித்திருக்கும் தமிழன்னை உன் மீது எப்பொழுதுமே தன்னுடைய கண் பார்வை என்று சொன்னது போல இந்த அரங்கம் என்னிடத்தே வந்திருக்கிறதா என்று கேள்வியோடு இருந்தாலும் கூட நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். ஆசை மிகுந்த ஒரு அழகிய தலைப்பு. அது என்ன ஆசை மறைந்திருக்கும்? அருந்தமிழ் என்று சொல்லிவிட்டார்களே, ஆசை இல்லாமல் இருந்திருக்குமா? அப்படித்தான் இன்றைய கவியரங்கத்தை இப்படி துவங்குகின்றேன். எப்பொழுதுமே வெற்றி முதலில் கிட்டிவிட்டால்
அந்த வெற்றிக்கான சுவையும் ஆகட்டும், சாரும் ஆகட்டும், இன்பமும் ஆகட்டும் மிகப்பெரிய அளவில் அமையும். அதுபோலதான் இன்றைய கவியரங்கத்தின் இந்த தலைமையில் முதல் கவிஞராக விஜயசாமுண்டீஸ்வரி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தாய்மொழி தினமான இன்று அருந்தமிழ் சங்கத்தின் நிறுவனரான பாபுசுந்தர் ஐயா அவர்களுக்கும் இயக்குனரான கேத்ரின் மெட்டில்டா அம்மையாருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவியரங்க தலைமையாக வீற்றிருக்கும் எனது மகன் மேமு மணிமாறன் இந்த வருடத்தின் முதல் நிகழ்வாக வைரமுத்துவின் கையால் கையெழுத்து மற்றும் பரிசு அவருடன் இருக்கும் அன்றைய நாளை கழித்த மேமு மணிமாறன் தலைமையில் நான் கவி வாசிக்க விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன், எனது பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா மேமு மணிமாறன் அவர்கள் அளவுக்கு தமிழ் தெரியாது என்றாலும் ஓரளவுக்கு சிறு பிள்ளைதானே, கவி எழுதுவது சிறு பிள்ளைதானே, என் கவி பிழைகள் இருந்தால் பொறுத்தருளவும். அருந்தமிழே உன்னை நேசிக்கிறேன். அகில மொழிகளுக்கு எல்லாம் ஆதி மொழியாய் விளங்கும் அகரம் கற்றுத்தந்த தமிழே, அறத்தை கற்றுத்தந்த தமிழே. தமிழ் என்றால் இனிமையே, தமிழ் என்றால் அழகே, தென் பொழுதியை பிறந்த மொழியே, தென்பாண்டி வளர்த்த மொழியே, இயல்பில் தனியான மொழியே, இலக்கிரமாய் தித்திக்கும் தமிழே, தனித்தன்மை உள்ள வெண்தமிழே, தமிழே உங்கள் அடையாளமே, உயிரை வளர்ப்பது தமிழே, உணர்வை வளர்ப்பது தமிழே, முத்தமிழாம் எங்கள் தமிழ் மூவேந்தர் போற்றிய மொழியே, ஓலைச்சுவடிகளில் கீறப்பட்ட தமிழே, ஓங்கி வளர்ந்த சிறப்பான மொழியே, சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி எங்கள் தமிழ். எம் மொழிக்கு மூத்தவளே, செம்மொழியாம் செம்மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளே, எங்கள் உயிருக்கும் மேலானவளே, அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். கவி வாசிக்க வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அடடா, வள்ளுவன் சொன்ன வரிகள் எல்லாம் இங்கே நிச்சயமாக என்னுடைய செவிகளில் எட்டுகின்றது. ஈன்ற பொழுதும் பெரிதவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் மகிழ்வு எப்படி இருக்குமோ அதுபோல தன்னுடைய மகனின் தலைமைக்கு கீழாக ஒரு கவி வாசிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்வதிலே ஒரு தாய்மை பண்போடு சேர்த்த தலைமை பண்பும் இங்கே நிலைத்திருக்கின்றது. கவியும் கூட ஒரு தலைமை பண்போடு தான் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக இயல்பை தாண்டிய ஒரு விடயம் கூட. ஏனென்று சொன்னால் அவர் சொன்ன ஒரு அழகான வரி, இயல்பின் தனிமொழியே, இயல்போடு கொண்ட தனித்தன்மை நிச்சயமாக தமிழுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை அழுத்த திருத்தமாக சொல்லி இருக்கின்றார். அதனால்தான் நான் அவரை வரவேற்கும் பொழுது கூட வெற்றியோடு வந்திருக்கின்றார். கவியரங்கத்தை வெற்றியோடு நிறைவு செய்து மட்டுமில்லாமல் தன்னுடைய வரிகளிலும் என் மனதை நிறைவு செய்திருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட. அம்மாவை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி அம்மா. நன்றி மகனே. மணி அழகுவேலுக்கு அடுத்தபடியாக மணிகண்டனை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் மிராக்லின் கூப்பிட்டா போதும். மணிகண்டனுக்கு தேர்வு இருக்கு, அதனால அவரு நீண்ட நேரமும் காத்து கொண்டிருக்கிறார். இப்ப கூப்பிட்டுறேங்க. நன்றி. அடுத்ததாக ஒரு கவியில் வெற்றி. தமிழ் என்று சொன்னாலே அழகு என்றுதானே பொருள். அப்படி அழகை தன் பெயரோடு இணைத்தது மட்டுமல்லாது தன் கவியோடும் இணைத்து பாட வரவிருக்கின்றார் மா அழகுவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொலி சிந்தாமணியும் வெள்ளிடையும் மேகலையும் நிலம்பாரின் போதொலி பூந்தாமனையும் பொன்முடி சூளாமணியும் பொழிய சூடி நீதியுடைய செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. அன்னை தமிழுக்கும் வணக்கம், அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அருந்தமிழே உன்னை நேசிக்கிறேன். இந்த அருந்தமிழ் சங்கம் நடத்துகின்ற அருமையானதொரு உலக தாய்மொழி நாள் கருத்தரங்கு கவியரங்கில் அருமையானதொரு தலைப்பு. ஊனோடு கலந்த உயிரை, ஊனோடு கலந்த உயிரை, உயிரோடு இணைந்த மூச்சே, மூச்சோடு கலந்த காற்றே, மூச்சோடு கலந்த காற்றே, காற்றினிலே வந்த இசையே, இசையோடு இணைந்த சுவையே, சுவையோடு கலந்த மனமே,
மனத்தோடு வாழும் புகழே, மனத்தோடு வாழும் புகழே, புகழோடு இணையும் பூவே, மனதோடு கலந்த ஒளியே, ஒளி தந்திட்ட வழியே, வழி சொல்லும் வாழ்வே, வழி சொல்லும் வாழ்வே, வாழ்வோடு இணைந்த அமுதே, வாழ்வோடு இணைந்த அமுதே, அமுதோடு கலந்த தமிழே, அமுதோடு கலந்த தமிழே, தமிழ் தந்த தாயே, தாயே நின்றாள் பணிந்தேனே, தமிழ் தந்த தாயே, தாயே நின்றாள் பணிந்தேனே. நன்றி. மதுரை மா அழகுவேல், மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம், செந்தமிழ் கலைமன்றம், கீழ் திசை கல்லூரி, முதுகலை தமிழ் துறை 2ஆம் ஆண்டு மாணவர். நன்றி, வணக்கம். அடடா, அழகு அழகு அழகு, கவி அழகு, கவி நடை அழகு, கவி ஒளி அழகு, அதோடு சேர்ந்த ஊனோடு உயிர் கலந்த இசை அழகு, அதன் மூச்சும் அழகு. தமிழை சுவாசித்தேன் என்று சொல்வதை காட்டிலும் தமிழை உண்டு ரசித்தேன், அதில் கனியோடு ஒரு ஏப்பம் வந்தால் நிறைத்த பசியில் நிறைவாக உண்டுவிட்டு வருகின்ற ஒரு ஏப்பத்திற்கு இணையாகுமா என்று கேட்பார்கள் அல்லவா? அப்படி ஒரு சுவை, அழகோடு சேர்ந்த சுவை இந்த கவியில் மிகுந்திருக்கின்றது. கனிச்சாறு வருகினேன், வாழ்த்து கூறி மகிழ்கின்றேன். நன்றி. நன்றி அண்ணா. அடுத்ததாக ஐயா, மிராக்லின், என் தங்கை மிராக்லினை அழைத்த பிறகு நான் மணிகண்டன் வாசிக்கிறேன் ஐயா. சரிங்க. எங்கு போனாலும் இந்த அண்ணன் தங்கை பாசம் மட்டும் விட்டு வைப்பதே இல்லை. இந்த கவியரனுக்கு மட்டும் என்ன பஞ்சமா இருக்கும்? அதை காட்டிலும் இந்த அருந்தமிழ் சங்கத்தில் இந்த பாச பிணைவிற்கு பஞ்சமா இருக்கும் என்று கொட்டால் அதற்கு பதில் சொல்வதற்குத்தான் நான் எழுத்துக்களை தேடி கொண்டிருக்கின்றேன். கிடைத்தால் நிச்சயம் கவியாக வடித்து உங்களுக்கு படையல் இடுகின்றேன். இப்போது வருகின்றார் கலியுக ஔவையார். அத்தனை அழகு, பேச்சிலும் சரி, தன்னுடைய கவியிலும் சரி, தன்னுடைய சிந்தையிலும் சரி. எப்படி சொல்வது இவரை பற்றி என்று கேட்டால், அழகாக சொல்லுங்கள், எவரை காட்டிலும் மழலை என்று. அந்த சொல்லுக்கு இணை வேறு எதுவும் இல்லை அல்லவா? எங்களின் அன்பு மழலை மிராக்லின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அருந்தமிழே, உன்னை நேசிக்கிறேன், ஆழ்மனதிலிருந்து உன்னை நேசிக்கிறேன். இனிமை தமிழே, உன்னை நேசிக்கிறேன். ஈகையை கற்பிக்கும் மொழியே, உன்னை நேசிக்கிறேன். உலகம் போற்றும் மொழியே, உன்னை நேசிக்கிறேன். ஊரணி போல் கழுச்சுக்கு சொல்லும் மொழியே, உன்னை நேசிக்கிறேன். எல்லா சுவையும் கொண்ட மொழியே, உன்னை நேசிக்கிறேன். ஏற்றம் தரும் மொழியே, உன்னை நேசிக்கிறேன். 5 கண்டமும் புகழும் மொழியே, உன்னை நேசிக்கிறேன். ஒப்பில்லாத மொழியே, உன்னை நேசிக்கிறேன். ஓங்கு நிலையற்ற மொழியே, ஓங்கு நிலை பெற்ற மொழியே, உன்னை நேசிக்கிறேன். அருந்தமிழே, உன்னை நேசிக்கிறேன். ஆழ்மனதிலிருந்து உன்னை நேசிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றிடா. அருந்தமிழே, உன்னை நேசிக்கின்றேன். எங்கள் தோட்டத்தின் அரும்பே, உன்னை நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதை நீ அறிவாயா? கவிதையின் திறத்தை காட்டிலும் ஒன்றை மட்டும் உற்று நோக்க தோண்டியது. உன்னுடைய பேச்சும் எழுத்து நடையும் சரி, மொழி நடையும் சரி, அதை காட்டிலும் இந்த கவிதை உயிர் எழுத்துக்களின் அகர வரிசைப்படி அமைந்திருப்பதுதான் சால சிறந்த ஒரு விடயமும் கூட. கவிதைக்கு தலைப்போ அருந்தமிழே, உன்னை நேசிக்கின்றேன். அதனால்தான் இவர் அகரத்திலே தொடங்கி இருக்கின்றார் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. அத்தனை வரிகளை காட்டிலும் நான் ஒரு வரியில் மட்டும் நிச்சயமாக மெய்சிலிருத்தேன். தமிழனுக்கே உரித்தான குணம், ஈகையை கற்பித்து நேசி என்று சொன்னீல்லவா? டடா, நிச்சயமாக சொல்லுகின்றேன், இப்படி ஒரு கவி படைக்க வேண்டும் என்று சொன்ன. எதிர்காலத்தில் மிராக்லின் கவிதைகள் நிச்சயமாக இந்த பார் போற்றும் என்பதிலே ஐயப்பாடே இல்லை என்று சொல்லி வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள் தங்கமே. அடுத்ததாக பாசப்பிணைப்போடு ஒட்டி கிடந்து
தன்னுடைய தங்கையை மட்டும் முன்னதாக அழையுங்கள், நான் பின்னதாகவே கவி பாட தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி மணிமொழியால் மணிமடை பவளத்தோடு கவி படைக்க வந்திருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. நாடி நரம்பெல்லாம் நடம்புரியும் தேன் தமிழே, நாடி நரம்பெல்லாம் நடம்புரியும் தேன் தமிழே, உன்னை வாழ்த்த ஒரு சொல் தேடினேன், தேடிய வார்த்தையும் தேனாய் இனித்தது, வாழ்க நீ, வாழ்க வாழ்க. அவை உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். அருந்தமிழே, உன்னை நேசிக்கிறேன். கண்டத்தில் உதித்திட்ட மொழியே, களையாத செந்தமிழே, எங்கள் நெஞ்சில் களையாத செந்தமிழே, தினந்தோறும் பருகிட்டு திக்கெட்டும் பருகிட்டு, தினந்தோறும் பருகிட்டு திக்கெட்டும் பரவிட்டு, முன்னோர்களின் வழியிலே முளைத்திட்ட அருந்தமிழே, வாழ்வில் இனிமையாம் வளம்பெற செய்ததுவாம் அழகிய மொழியாம், பாரினில் பறந்திட்டு பக்குவமாய் கற்றுக் கொடுத்து, பாரினில் பறந்திட்டு பக்குவமாய் கற்றுக் கொடுத்து, பாமர மக்களாய் எளியோரின் வறுமையினை களைத்து, வஞ்சகமில்லா சூழல் தந்த அருந்தமிழே, உன்னை நேசிக்கிறேன். அழகு பாக்கள் அழகாய் சுவைத்திட, வந்தெம்மை வளம்பெற வைத்திட்ட அழகுணர் அருந்தமிழே, அழகு பாக்கள் அழகாய் சுவைத்திட, வந்தெம்மை வளம்பெற வைத்திட அழகுணர் அருந்தமிழே, உன்னை நேசிக்கிறேன். தரணி போற்றும் அருந்தமிழே, கண்டம் தாண்டி கண்டம் சென்று விக்டோரியா மகாராணி பெட்டகத்தில் இடமும் கொண்டு, தனது 7 சீர்களால் இவ்வுலகத்தையே தன்மையை கொண்டு தரணியை ஆள்கிறது அருந்தமிழே. திக்கட்டும் பரவிட்டு மக்கள் மனதில் நிலைத்திட்டு, வள்ளங்கள் யாவும் அளித்திட்ட அருந்தமிழே, வார்த்தைகளால் சொல்ல வழியில்லை, வார்த்தைகளால் சொல்ல வழியில்லை, வார்த்தைகளும் உன்னில் வசப்படும். 1000 ஜென்மங்கள் உள்ள போதும் அருந்தமிழே, நீயே உலகை ஆள்வாய். 1000 ஜென்மங்கள் உள்ள போதும் அருந்தமிழே, நீயே உலகை ஆள்வாய். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மணிகண்டன் அல்லவா, கவிதையில் மட்டும் 7 கண்டத்தை துவங்காமலா இருப்பார் அல்லது தொடாமலா இருப்பார். விக்டோரியாவை பற்றி பேசி உங்கள் விக்டரியை இந்த கவியரங்கத்திலே பதிவு செய்து விட்டீர்கள் அல்லவா. எத்தனை அழகான வரிகள். தினந்தோறும் பருகி, பேசாத வார்த்தையுண்டா தமிழிலே? தினந்தோறும் தினந்தோறும் பருகி திக்கெட்டு பரவி முன்னோர் வழி நடந்தோமே. எத்தனை விடயங்கள். சரியாக 6 சொற்கள், சரியாக 6 சொற்கள், ஆனால் 7 கண்டத்தையும் தொற்றிருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக உறுதிப்படக்கூடிய ஒரு விடயம். தினந்தோறும் பருகினா ஒண்ணு, எல்லா கண்டத்திலையும் பரவியாச்சு இன்னொன்னு. மூப்பில்லா மொழி, முன்னோர் வழி வந்தோம்னு சொன்னீங்க. எத்தனை விடயங்கள். கவிதை மட்டுமல்லாது உங்கள் கலை சொற்களும் தனி சிறப்பு. வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கின்றோம் மகிழ்கின்றோம் மகிழ்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக இவரை அழைக்கலாம் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஆம், கலைநய தாயல்லவா க சரஸ்வதி அம்மையார் அவர்களை கவி படைக்க அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த நபரை அழையுங்கள் மணி. அவர் இல்ல. சரிங்கம்மா. அதற்கு அடுத்ததாக முனைவர் கவி சு நாகவள்ளி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பல கவியரங்களில் நடுவராக பணியாற்றி இந்த கவியரங்கத்திற்கு ஒரு கவிஞராக தன்னுடைய தமிழ் பற்றை வெளிப்படுத்த வந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களை வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா. இல்லை, மகிழ்ச்சி. அடுத்ததாக எந்த இடத்தில் சென்றாலும் சுபம் வேண்டும் என்று சொல்லுவார்கள். இந்த கவிதைக்கும் கவி அரங்கத்திற்கும் ஓர் சுபம் வேண்டும் அல்லவா?
அன்போடு அழைக்கின்றோம் நா. சுபாஷினி அம்மையார் அவர்களை. சுபாஷினிமா இல்ல, அவங்க முதல் அமர்வில் தலைமையேற்று சென்றுட்டாங்க. சரி சரி. அடுத்ததாக இந்த கவியரங்கத்திற்கு அறிவும் வந்தாயிற்று, அழகும் வந்தாயிற்று, வெற்றியும் வந்தாயிற்று. நான் செல்வம் வேண்டுமல்லவா, அதனால் நான் செல்வத்தோடு அழைக்கின்றோம் நா. செல்வராணி அம்மையார் அவர்களை. கவி பெருமக்கள் தங்களுடைய பெயரை நீங்கள் அரட்டை பெட்டியில் போட்டிங்கன்னா கூப்பிடுறதுக்கு நமக்கு எளிதாக இருக்கும். வந்தவங்க நீங்கள் பெயர் பதிவிடுற வரிசையிலே கூட நம்ம அழைக்கலாம். மணி பாருங்க, இல்லைன்னா பட்டியல் பாருங்க, பட்டியல் அடுத்த நம்பர் யாருன்னு பாருங்க. சரிங்கம்மா. அதற்கு அடுத்தபடியாக தஞ்சை சந்துரு ஐயா இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. செலஸ்டின் மகிமைராஜ் ஐயா அவர்கள் இருக்காரு. மகிழ்ச்சி. அடுத்ததாக இருக்கின்றேன். மகிமையோடு இவர் கவிதை இந்த உலகை ஆள வேண்டும் என்கின்ற மகிழ்வோடு அழைக்கின்றோம் செலஸ்டின் மகிமைராஜ் ஐயா அவர்களை. பொறுப்பிலே பிறந்து நினைவிலே மறுவிலே அவை முல்லை மல்லிகை பந்தர்தாவி கொங்கலர் மனம் நூல் கொண்டிருக்க ஒவ்வொரு அன்பு உறவுகளையும் நேரத்திலே வணங்குவதில் இருக்கின்றேன். தமிழ் இப்ப கேட்கின்றதாயா? இப்ப கேக்குதுங்கய்யா. பற்றாளர் கவிதையை பகிர்ந்துள்ளதிலே பெருமகிழ்ச்சிகின்றேன். ஆதியில் தோன்றிய அமுதமொழி நீ உயர்ந்த மொழியே, சோரிடும் அன்னையின் குயில் மொழியே, சோர்ந்திவாய் சுடர்ந்த மொழி, முடியும் பகைவரை முடக்கிய மொழியே, நாதியற்ற மானிடரை நினைத்த மொழியே, தாதியாய் உடனிருந்து தாளாட்டும் மொழியே, எட்டு திக்கும் உயர்ந்து அருந்தமே நேசிக்கிறேன். வருவாயே நல்ல வரங்கள் பல தருவாயே. நல்வாய்ப்புக்கு நன்றி. ஐயா அவர்களின் கவி மனத்தை கவியாக்கியது. கவி என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும், கவிதையோடு சேர்ந்த ஒரு வானரம் என்றும் கூட. அப்படி ஒரு அலைபறிப்பு எதிர்பார்ப்பும் கூட. இந்த கிளையில் இருந்து அந்த கிளைக்கு மனம் எப்படி தாவுகின்றதோ அதுபோல இவர் கவி வரிகளை இந்த விடயத்தை நான் சொல்லலாமா, எடுத்துக்கொள்ளலாமா குறிப்பில், அல்லது அதற்கு அடுத்த விடயத்தையாவது குறிப்பில் எடுத்துக்கொள்ளலாமா என்று எண்ணி பார்த்தால் 16 வரிகளையுமே குறிப்பில் எடுத்துக்கொள்ளடா மணிமாறா என்கின்ற எண்ணத்தை மட்டும் நட்டிவிட்டு செல்லுகின்றது தமிழன்னையின் அனுப்பிய ஒரு தூது. அத்துணை அழகு கவியோடு சேர்ந்த வரிகளும் கூட. வரிகளில் உயிர்ப்பு மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பித்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஐயா அவர்களை வாழ்த்து மகிழ்கின்றோம். வணக்கம் ஐயா, நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நித்யா தேவிமா இருக்கீங்களா? இருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
அடுத்ததாக சரவெடி. இது என்ன புதுசா இருக்கு? எல்லாரும் தீபாவளிக்கு தான் சரவெடி போடுவாங்க. அருந்தமிழ் சங்கம் எப்போ வந்தாலும் இந்த சரவெடியோடு இல்லாமல் இருப்பதே கிடையாது. கவிதையாகட்டும், பேச்சாகட்டும், நனி சிரிப்பாகட்டும், அத்தனையில் ஒரு சரவெடி. ஆனால் பெயர் மட்டும் நித்தியம். இது எப்படிதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதுதான் ஒரு ஐயப்பாடாக இருக்கின்றது. அதற்கும் அவர் தனியாக ஒரு பழமொழி விளக்கம் வைத்திருப்பார். அதையெல்லாம் இந்த அரங்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அன்போடு அழைக்கின்றோம் அன்புமிக்க நித்யாதேவி அம்மையார் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் தினத்தின் முன்னிட்டு அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன், அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது, அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது. மிகைதான் தமிழ் பெருமை, யாரிடமும் பகை இருப்பின் மறக்கச் செய்யும் வன்மை. அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். எல்லளவும் ஐயமில்லை தமிழன் என்பதில், பள்ளத்திலும் எழுந்து விடுவான் பலரின் உள்ளத்திலும் இருந்து பூவின் மனமாய் தெல்லிய குணமாய் ஒளிர்வான் பலர் வாழ்வில். அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். புறம் மகம் என அனைத்துலக வாழ்வை, புறம் மரம் என அனைத்துலக வாழ்வை திறம்பட கூறிட பல நூல்கள் இருக்க, சிறப்பாய் அமைந்த என் தமிழை கூறிட நல்வாய்ப்பு இக்கவிமேலே. அருந்தமிழை உன்னை நேசிக்கின்றேன். மனம் படைத்த மனிதன் வாழ்வில் மனம் கொண்ட மிருகத்தை மதித்த, குணம் படைத்த பலரை கூறிய பணம் செய்யும் வணி செய்யும். அருந்தமிழை உன்னை நேசிக்கின்றேன். வணக்கம் என சொல்லி தந்தவளை, இணக்கமாக வாழ கட்டுத்தந்த மணக்க மணக்க பண்பு வீசும் பண்பாட்டை எனக்கருளி என்னை உயர்த்தும். அருந்தமிழை உன்னை நேசிக்கின்றேன். விண்ணை தொட்டு நிற்கும் என் தமிழே, மண்ணை தொட்டு வழங்கும் பூமி தாயே, உன்னை என்ன சொல்வேன் சிறப்பே. என்னை உயர்த்திய உன்னை நான் வணங்குவேன் நித்தம். அருந்தமிழை உன்னை நேசிக்கின்றேன். என்னுடைய 4ஆம் கனி, என்னுடைய 9ஆம் கிரகம் நீ, என்னுடைய 7ஆம் அறிவாம் நீ, என்னுடைய 9ஆம் திசையாம் நீ, என்னுடைய 10ஆம் ரத்தினமாம் நீ, என்னுடைய 6ஆம் நிலமாம் நீ, என்னுடைய 5ஆம் வேதம் நீ, என்னுடைய 4ஆம் பால் நீ, என்னுடைய 3ஆம் கண் நீ, என்னுடைய 7ஆம் சுவை நீ, என்னுடைய 4ஆம் உலகம் நீ, என்னுடைய செயலாம் நீ, எண்ணமும் நீ, வார்த்தையும் நீ, கீர்த்தியும் நீ. இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு என் அன்னையுடன் வாழ்ந்த காலத்தை காரணம் அந்த அருந்தமிழுடன் வாழ்ந்தும் காலம் பெரிதாக எண்ணி அனைவருக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய அருந்தமிழ் சங்கத்திற்கும் தலைமை அவர்களுக்கும் ஏனைய கவி பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறி இடம் சார்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தங்களுடைய ஒளிவாங்கி திறக்கவில்லை, திறந்து வச்சுட்டா போச்சு. அதுல என்ன இருக்கு? என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி கவிதை சரசரன்னு போயிருச்சு. அதுல சில விஷயங்கள் சரமா கொடுத்து வச்சிருக்கேன், கோத்து வச்சிருக்கேங்கிற மாதிரி எத்தனை விடயங்களைத்தான் எப்படித்தான் சொல்வது? சில விடயத்தை மட்டும் மறந்து விட்டீர்கள். அருந்தமிழ் சங்கத்தின் 10ஆம் ரசம் நீங்கள், அருந்தமிழ் சங்கத்தின் 10ஆம் ரசம் நீங்கள் எங்களுக்கு பத்தாத கவி ரசம் தந்தீர்கள். எங்களுக்கு பத்தாத கவி ரசம் தந்தீர்கள். என்ன ஒரு வரிங்க! அன்னையுடன் வாழ்ந்த காலம் காட்டிலும் அன்னை தமிழே உன்னுடன் வாழ்ந்த காலம் அதிகம். எப்படி சொல்வது? இப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்னு சொன்னா நிச்சயமாக முடியாது. கவிதையின் உட்பிறப்பாகட்டும், அதனுடைய உடல் உறுப்பாகட்டும் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால், அதிகபட்சமான சிந்தனையில் இருந்து உதிர்த்த வரிகளில் அவற்றின் சுருக்கங்கள் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்டதுதான் இது. 4 சொற்கள் இந்த ஞானத்தில், இந்த ஞானத்தில் மிகப்பெரிய ஞானத்தை ஏற்படுத்தி தந்ததல்லவா? 4 வேதத்தையும் கடந்து புதுசா 5வது வேதம் கண்டுபிடிச்சிட்டாங்க, 9வது திசையை கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்புறம் 7வது சுவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எத்தனை சுவை மிக்க கவிதை! திறம்படவே கூறிட சற்று தயக்கம்தான் என்னிடத்தில். ஏனென்று சொன்னால் கவி அத்தனை திறம்படவும் இருந்தது. பணம் படைத்த மாந்தர்களிடத்தே குணம் படைத்த உம்மை போன்ற ஒருவர் எங்களுக்கு கிடைத்தது மற்றற்ற மகிழ்ச்சியும் கூட. வாழ்த்து கூறி வணங்குகிறேன் அம்மா.
பேர் பெற்றேன் அப்பா. அடுத்ததாக நேதாஜி ஐயா இருக்காரா? வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு. இது என்ன சொல்வதுன்னு சொன்னா, அதிகப்படியாக அப்பாக்கள் கூப்பிட்டு பிள்ளைகள் வர்றது கஷ்டம்தான். ஆனா பிள்ளைகள் கூப்பிட்ட உடனே அப்பா அடுத்த கணம் எங்க இருந்தாலும் ஏதோ வரன்னு வந்து நிற்பாங்க இல்லையா? அந்த நிகழ்வு தான் இது போல. இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பின்னின் முனை என்று சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஒரு பின்னின் முனை என்று சொல்லலாம். ஒரு அடி நீளம் கொண்ட கம்பியின் செயல்பாடுகளை காட்டிலும் சரியா 1 மில்லிமீட்டர் உயரம் கொண்ட கூர்மையான பகுதிதான் அத்தனை இடங்களையுமே தைத்து கொள்ளக்கூடியது. அப்படி இவர் அத்தனை இடங்களையும் தைத்து நம்மோடு இணைந்தவர். இதத்தையும் சேர்த்துதான் நேதாஜி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முந்தைய மொழிகளுக்கெல்லாம் மூத்தவரின் ஏழு மகளிர் தமிழெண்ணையை வணங்கி நல்லதொரு நிகழ்வினை ஏற்படுத்திய அருந்தமிழ் சங்கத்தின் அருந்தமிழை நேசிக்கின்றேன் என்ற கவி தலைப்பை எடுத்து அதற்கெல்லாம் இந்த கவி மேடை அமைத்த அருந்தமிழ் சங்கத்தின் நிர்வாகி ஐயா பாலசுந்தர் ஐயா அவர்களுக்கும் நிர்வாக இயக்குனர் கேட்டரின் ஜெசிந்தாமியருக்கும் முதற்கலத்தை விருத்தாக்கி கொண்டு 5 இலக்கண அகத்தியத்தை மணிமுடியால் தரித்தவளே நம்முடைய தமிழன்னை. அதைப்போல் இன்றைய கவி மேடையில் கவி தலைமையாக மணிமுடியாய் தரிக்கும் மணிமாறன் அவர்களுக்கு வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொண்டு சிறிய கவி தமிழுக்கு 1000 புலவர்கள் கவிஞர்கள் எழுதாததை ஒன்றும் நான் எழுதப் போவதில்லை. இருந்தால் கவி மேடையில் கூறிய திருக்கவிதை. தமிழே நீ வாழும் நாட்டில் என்னை பெருக்க வைத்தாய். தமிழே நீ வாழும் நாட்டில் என்னை பெருக்க வைத்தாய். தமிழ் அன்னையே என்ன தவம் செய்தேனோ, தமிழ் அன்னையே என்ன தவம் செய்தேனோ இந்த தமிழ் திரு நாட்டில் பிறந்தது. என்ன தவம் செய்தேனோ தமிழ் திரு நாட்டில் பிறந்தது. வேறு எங்கும் பிறந்திருந்தாலும் உன் அருமையை மறந்திருப்பேனோ. வேறு எங்கும் பிறந்திருந்தாலும் உன் அருமையை பிறந்திருந்தால் ஒன்று என்பேன். மகளுக்கு என் முதல் வார்த்தை என்று முதல் வார்த்தை என் அன்னைகள். அப்பா அவங்க குரல் சரியா கேட்கலப்பா. அன்னை அவருக்கு வணக்கம். அருமை அருமை. அப்ப நிறைவா சொன்ன ஒரு 4 வரி திரும்ப முடியுமா? கேக்குதுங்களா? அப்பா கேக்குதுங்களா? என்னுடைய குரல் சரியா கேக்குதுங்களா? அம்மா என்னுடைய குரல் சரியா கேக்குதுங்க அம்மா? கேத்தனம்மா கேக்குது மணி. நிறைவா சொன்ன ஒரு 4 வரி திரும்ப சொல்ல முடியுமா? அம்மா என்று என் முதல் வார்த்தை ரசித்தால் என் அன்னைகள். அம்மா என்று என் முதல் வார்த்தை ரசித்தால் என் அன்னைகள். தமிழ் அன்னையும் தமிழ் தாயும். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடடா, அருமை அருமை அருமை. அப்பாவின் கவிதைக்கு பிள்ளையின் ஒப்பனை என்ன புதிதாக போகின்றது.
இருந்தாலும் சொல்ல வேண்டும் அல்லவா? துவக்கத்திலேயே எழுதாத ஒன்றில்லை, நாம் புதிதாக எழுத போவதும் இல்லை என்று சொன்னார். நிச்சயமாக அது உண்மையான விடயம்தான். அவர் எழுதாத விடயம் ஒன்றும் இல்லை. அவர் இன்றைக்கு புதிதாக எழுத போவதும் இல்லை. அவரின் பயணம் இன்றோ துவங்கி இருக்கின்றது. அது நன்றாய் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. கவியின் வரிகள் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேன் கலந்து சுவை கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லும் மழலைகள் உண்டா? அப்படித்தான் நாங்களும் கூட. அவர் கவி கொடுத்து உண்டு உண்டு பசிக்குது போதும் அப்படின்னு சொல்ல முடிய ஒரு நிலை வருமா? அவர் கவி தந்தால் எங்கள் செவி நிச்சயம் தந்து கொண்டே இருக்கும். அப்பா அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்ததாக ஐயா அவர்களை தொடர்ந்து கோமலம்மா இருக்காங்களா? வேறொரு நிகழ்வு இருக்காங்க. சபிதா பானம்மா இருக்கிறேன் சபிதா மகிழ்ச்சி மகிழ்ச்சி சகோதரரே. மகிழ்ச்சி. எந்த அரங்கத்திற்கு நுழைந்தாலும் இவர் பெயரை காணாமல் நான் நிச்சயமாக வருவதே கிடையாது. தனக்கென்று ஒரு புத்தகத்தை படைத்தது மட்டுமல்லாது தனியாய் ஒரு சாதனையும் படைத்து இன்றைக்கு தனியொரு மங்கையாய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சபிதா பானு அம்மையார் அவர்களை கவி படைக்க அன்போடு அழைக்கின்றேன். சித்திக்கும் தமிழ் மொழியை சுமந்து நிற்கும் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். அவையை தாங்கி அலங்கரித்து அமர்ந்திருக்கும் உடன்பிறவா சகோதரர் மணிமாறன் அவர்களுக்கு அவை வணக்கம். அருந்தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய கவிதைக்குள் நுழைகிறேன். அருந்தமிழே, உன்னை நேசிக்கிறேன். அமுது பொங்கும் அருந்தமிழே, அழகு ததும்பும் கருணை நிறைந்த ஈகை தமிழே, களிப்பு தரும் கன்னித் தமிழே. அருந்தமிழே, உன்னை நேசிக்கிறேன். அன்னை மொழியின் இனிய இசையை அருந்தமிழே, உன்னை நேசிக்கிறேன். இதழ் தித்திக்கும் இன்பத்தேனை, இதயம் தொடும் மெல்லிய இயல்பை, இதயம் தொடும் மெல்லிய இயல்பை. கருத்து நிறைந்த கருவூல ஊற்றே, ஞான ஒளி நல்கும் அமிர்தமே. அனுதினமும் நேசிக்கிறேன் அருந்தமிழை, அனுதினமும் நேசிக்கிறேன் அருந்தமிழை. அன்பு பொங்கும் அருமை மொழியை, அகிலம் அறியும் அழகு மொழியை, அகிலம் அறியும் அழகு மொழியை நெஞ்சில் நிறுத்தி மனமகிழ்கிறேன். அருந்தமிழ் சங்கம் ஏறி அருமை தமிழே உன்னை புகழ்கிறேன். அருந்தமிழ் சங்கம் ஏறி அருந்தமிழே உன்னை புகழ்கிறேன். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. சபிதா பானு, காரைக்குடியில். அடடா, அருமை அருமை. செட்டிநாட்டு உணவும் தான் சுவை என்று சொன்னால் செட்டிநாட்டு கவியும் தனி ரசனை மிக்கதுதான் போல. சொற்களிலே அரும்பு தரும்பி மேற் வருகிறே அது பூப்படைந்து இடையிடையே நாணம் கண்டு இடையிடையே நாணம் கொண்டு சில இடத்தில் நாணலாகி வளைந்து போகி பேரில மங்கையாய் உருவெடுத்து நல்லதொரு தமிழ் குழவியை பெற்றெடுத்திருக்கின்றார் கவியிலே என்று சொன்னால் மிகையாகாது. அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கின்றோம். நன்றி. அடுத்ததாக லட்சுமி தேவி அம்மா இருக்காங்களா? ஐயா வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா. கவியரங்கம் என்று சொன்னாலே இவர்கள் பெயர் பட்டியலை சற்று மாற்றம் செய்து தயாரித்திருக்கிறார்களா இந்த அருந்தமிழ் சங்கத்தில் மட்டும் என்கின்ற எண்ணம் வந்து கொண்டிருக்கின்றது. எந்த பெயர் எடுங்க, ஏதாச்சும் ஒரு பேர்ல ஏதாச்சும் ஒரு விருப்பம், ஏதாச்சும் ஒரு சொல், ஏதாச்சும் ஒரு அர்த்தமா இருக்கு. அது ஒரு கவிதைக்கு என்று கிடைத்தால் பரவாயில்லை, அத்துணை கவிதைக்கும் சொற்பொருளும் மறும்பொருளும் சேர்ந்து ததும்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. நிறைவாக கடுமையாக உழைத்தால் நிறைவாக செல்வம் கிட்டும் என்பதில் ஐயப்பாடே கிடையாது. அப்படி இந்த கவியரங்கம் கடுமையாக பல கவிகளை சந்தித்து அதில் தேனோடு இலைப்பாரி கொண்டிருக்கின்ற தருணத்திலே விடாமுயற்சியோடு லட்சுமி வந்து இணைந்திருக்கின்றது, செல்வம் வந்து இணைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அல்லவா? அவர் கவியிலும் செல்வம் ததும்பி இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அழைக்கின்றோம் லட்சுமி தேவி அம்மையார் அவர்களை. வாருங்கள் அம்மா.
வாசிக்கலாங்கம்மா. மணி இப்போ வந்து அமுதா முருகையன் மணி இப்போ அமுதா முருகையன் அம்மா, அடுத்தது மகாலட்சுமி நேசர் அவங்க இருக்காங்க. அப்புறம் திட்டக்குடி செல்வராணி அம்மா, சோனா மதியழகன் ஐயா இவங்க இருக்காங்க. செந்தில்வேல் பிள்ளை ஐயா ஐவர் இருக்கிறாங்க. செந்தில்வேல் பிள்ளை ஐயா, மகாலட்சுமி அம்மா, அமுதா முருகையன் அம்மா, செல்வராணி அம்மா, மதியழகன் ஐயா, இந்த 5 நபர்கள். நம்மளுடைய இணைப்பு வந்து இன்னும் 20 நிமிடங்களில் வந்து இந்த பதிவு நிறைவடையும். கவி பெருமக்களை நீங்க அழைச்சிருங்க. செல்வராணி, மதியழகன், வேறங்கம்மா செந்தில்வேல் பிள்ளை ஐயா, சோனா மதியழகன் ஐயா, மகாலட்சுமி அம்மா, அடுத்தது அமுதா முருகையன் அம்மா. நீங்க ஒவ்வொருத்தரா அப்படி கூப்பிட்டுக்கோங்க. மகாலட்சுமி அம்மா இருக்காங்க. அடுத்ததாக ஒரு லட்சுமியை பாடி மறுலட்சுமி வந்து சேர்ந்தது போல இங்கே இன்னொரு அம்மையார் நமக்காக கவி பாட காத்திருக்கின்றார். அவர் கவியோடு செல்வம் ததும்போது மட்டுமல்லாது அமிர்தமும் ததும்பி நாம் எல்லாம் பசியார இளைப்பாற வேண்டும் என்று அழைக்கின்றோம் மகாலட்சுமி அம்மையார் அவர்களை. பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்புகள் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். அன்னை கருவில் இருக்கும் போதே நான் கேட்டு சுவைத்த முதன் மொழி. அன்னை கற்று தந்ததால் நீ அமிழ்தமாக இனித்தாய். அன்றே உனக்கு அடிமையானேன். படிக்க படிக்க புதுமை உன்னை ஆழமாக கற்றேன். எனக்கு ஆக்கப்பூர்வ சிந்தனையை பரிசளித்தாய். ஆற்றலை வளமாக்கினாய். படைப்பாற்றலை மேம்படுத்தினாய். திறமைகளை வளர்த்தாய். மொழிகளுள் திறந்தே பிறந்து என் ஆவி கலந்த அன்னை தமிழே. கேட்க கேட்க இனிமை. அதனால் மொழியில்லாத வாழ்க்கை ஒளியில்லாத வாழ்க்கை என்று உணர்ந்தேன். கேட்க கேட்க இனிமை. அதனால் மொழியில்லாத வாழ்க்கை ஒளியில்லாத வாழ்க்கை என்று உணர்ந்தேன். வீரம், தியாகம், கொடை, அன்பு, பண்பும் நீ கற்று தந்தது போல் வேறு எந்த மொழியும் எனக்கு கற்றுத்தரவில்லை அம்மா. தனித்து இயங்கும் வல்லமையும் ஆற்றலையும் பெற்ற தனி மொழியே. உயர்ந்த எண்ணங்களை மானுடத்திற்கு தந்து உயர்த்திய இயற்றமிழே. உள்ளத்தை உருக்கி செவிகளுக்கு விருந்தாகும் இசை தமிழே. உள்ளத்தை உருக்கி செவிகளுக்கு இசையாகும் இசை தமிழே. சிந்திக்க வைத்து மக்களை நல்வழிப்படுத்தும் நாடக தமிழே. நான் சொல்லில் விளையாட என் சொல்லை சுவையாக்கி தந்த செந்தமிழே. காலத்தால் அழியாத என்றும் இளமை அழகு கொஞ்சம் என் கன்னி தமிழ். என்னை உயர்த்தும் அருந்தமிழே. காலம் உள்ளவரை உனக்கு காவலனாக இருந்து தொண்டு செய்து திசையெட்டும் உன் புகழ் பரப்புவேன். எல்லா மொழியையும் நேசிப்பேன், வாசிப்பேன். ஆனால் உன்னை மட்டும் என்றும் மூச்சுள்ளவரை சுவாசிப்பேன். என் குருதியில் கலந்த உன்னை என்றும் என்றும் அரியணையில் ஏற்றி உன் புகழை அடுத்த தலைமுறைக்கு சொத்தாக்குவேன். நன்றி, வணக்கம். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம் சகோதரரே. அருமை அருமை அருமை. பல கவிகள் புவியில் பிறந்ததற்கு பிறகுதான் கிடைத்ததாக வரலாறு சொல்லுகின்றது. ஆனால் இவருக்கு மட்டும் கவி பாருங்கள், கருவிலேயே கேட்டிருக்கின்றார், கற்றும் இருக்கின்றார், சுவைத்தும் இருக்கின்றார். பெற்றெடுத்த தருணத்தில் கூட அம்மா என்று அழைக்கும் போது தமிழ் பேசியும் இருக்கின்றார். எத்தனை விந்தை இந்த கவிகளிலே! மொழியில்லா வாழ்விலே ஒளி இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கலாமா? மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள், அதனால்தான் உங்கள் பின்புறத்திலே நல்ல ஒளியோடு நீங்க எங்களுக்கு காட்சி அளித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமான கவி படித்த அம்மையார் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்து கூறி மகிழ்கின்றோம். நன்றி அம்மா. அடுத்ததாக இவர் பெயரோடு மதி கொண்டவரா அல்லது பெயரோடு அழகினை கொண்டவரா? எப்படி இவரை அழைப்பது? அதனால் இவர் பெயரை சொல்லி அழைக்கின்றோம்.
மதியழகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மதியழகன் ஐயா இருக்கீங்களா? அடுத்ததாக அமுதா முருகையன். ஒளி அடுத்ததாக நான் உண்மையாகவே செல்வராணி அம்மையாரைத்தான் அழைக்க வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் ஒரு செல்வம் கிடைத்தது. சற்று அறிவு கிடைத்து மீண்டும் ஒரு செல்வம் கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று எண்ணினேன். ஆனாலும் கூட அருந்தமிழ் சங்கம் நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் எனக்கு செல்வத்தை வாரி வாரி அளித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை செல்வத்தை நான் பெற்றிருக்கின்றேன் என்று கேட்டால் எண்ணி சொல்வதற்கு 7-8 நாட்கள் ஆகும் போல. அதற்கு முன்னதாக கவியரங்கத்தில் இவரை அழைத்து என் கேள்வி செல்வத்தை பெருக்கிக் கொள்ள அன்போடு அழைக்கின்றேன் செல்வராணி அம்மையார். தந்த தமிழுக்கும் சான்றோர் தமிழச்சியின் சத்தான பொன்மாலை வணக்கம். எனக்கு கவிபாட நல்லதொரு வாய்ப்பு நல்கிய அருந்தமிழ் சங்கம் நிறுவனத்தாருக்கும் இதயத்தில் இணைந்திருக்கின்ற தமிழ் சுக்குள் கொடி உறவுகளுக்கும் தாமை ஏற்று அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் தாய்மொழியா தமிழ் மொழி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். 8 திக்கும் புகழ் மணக்கும் தித்திக்கும் செந்தமிழே, தமிழே என் தாயே, தண்டமிழ் நீ ஈன்றெடுத்த நான் உன் சேயே. தமிழே என் தாயே, தண்டமிழ் நீ ஈன்றெடுத்த நான் உன் சேயே. கருவறையில் கூட தொப்புள் கொடியா என்னோட பிணைந்திருந்தாயே. ரத்த நாளங்களிலும் கூட குருதி நிறா என்று சங்கமத்திருந்த அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். கட்டப்பட்ட உயர்ந்தனி செம்மொழியே, உன்னை விட உயர்ந்த மொழி உலகில் உயர்வில்லையே. படிகளிலே உயர்ந்தனி செம்மொழியே, உன்னை விட உயர்ந்த மொழி உலகில் இல்லையே. தேன் தமிழே உன்னையே என் அமுதம் என்பேன். என் பாட்டன் பாரதிதாசன் தெப்பியதைப் போல அமிதை விட உயர்ந்ததாம் என் உயிர் என்பேன். சிங்கார தமிழே என் சிந்தையில் நிறைந்திருப்பாய், செங்கரும்பாய் இனிப்பாய். இளமை குன்றா கன்னி தமிழே, இமயம் போற்றும் ஏற்றமிழே. தமிழே புக்கடி சாரே, புட்பால் குடித்தே நான் வளர்ந்தேன் பாரே. இயல் இசை கூத்தன, இலக்கணம் இலக்கியம் முத்தன பெற்றெடுத்த கன்னி தமிழே. உடல் ஊன் நரம்பென உச்சி முதல் பாதம் வரை தமிழ் குருதி ஓடிட. இப்பிறவி மட்டுமல்ல 7 பிறவிக்கும் தமிழே எங்கள் பிறவிக்கு தாய் என்று இத்தரணியில் நான் பரண்டி பாடி கூத்தாடிட. இவ்வுலகத்து மானிடரே சற்றே செவிமடுத்து கேளுங்கள், உற்று நோக்கி உறக்க கூறுகிறேன். வனமழியும் வானழியும் நிலமழியும் நீரழியும், வனமழியும் வானழியும் நிலமழியும் நீரழியும். ஆனால் ஆண்டாண்டு காலமாய் அழியா உருகொண்டு சாகா வரம் பெற்ற தங்க தமிழே எங்கள் உயிருக்கு தாய் என்று உறக்க கூறுகின்றேன். அருந்தமிழே உன்னை அன்பால் நேசிக்கின்றேன். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றிகள் ஐயா. அருமை அருமை. உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு நேரம் சும்மா உட்கார்ந்துலாம் தைமஸ் சுரப்பி சும்மா தட்டிக்கிட்டு எழுப்பிருக்கீங்க. அது என்ன தைமஸ் சுரப்பின்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் தைமஸ் சுரப்பி எங்க தெரியுமா குடிகொண்டிருக்கும்? அவனுடைய மார்பு பகுதியில். குனிந்த முதுகு தண்டினை நிமிர்த்தி உட்கார வைத்த ஒரு சிறப்பான கவிதை. நீங்கள் பரணி பாடி கூத்தாட வேண்டாம், கவி பாடி இந்த உலகை உங்களுக்கு ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதுதான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உச்சி முதல் பாதம் வரை தமிழ் குருதி ஓடி புகழ் பெற வேண்டும். அப்படியான கவிதைகள் இந்த உச்சி முதல் பாதம் வரை உங்கள் கவியால் நிறைய வேண்டும். அதை கேட்டு எங்கள் கேள்வி செல்வம் பெருக வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கை வணங்குகின்றன. மிக சிறப்பான கவிதை. நன்றி சகோதரர். அடுத்ததாக அமுதா முருகையன் அம்மையார் அவர்களின் கவியால் நாங்கள் அவர்களின் கவியால் நாங்கள் அமிழ்துண்ண அதனால் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கேட்கிறதா ஐயா? நீங்க பாடுங்க. திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்கில் நானும் கவி வாசிக்கின்றேன். அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். அறம்பொருள் இன்பம் வளர்த்த அருந்தமிழே, ஆறாரோ ஆரிராரோ பாட வைத்த அருந்தமிழே,
இலக்கியங்களையும் இன்பமாக கொடுத்த அருந்தமிழே, ஈடில்லா பண்பை வளர்க்கும் தமிழ் புலவர்களை தந்த அருந்தமிழே, உலகிற்கு பல அறிஞர்களையும் கொடுத்த எங்கள் அருந்தமிழே, ஊர் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் அருந்தமிழே, எல்லோர் மனதையும் கவர்ந்த தமிழே, ஏற்பிடித்து உழும் விவசாயிகளையும் உயர வைக்கும் எங்கள் தமிழே, ஐம்பெரும் காப்பியங்கள் இயற்றியதும் எங்கள் தமிழே, ஒவ்வொருவரையும் தன்னம்பிக்கையுடன் வாழ வைக்கும் அருந்தமிழே, ஓங்கி உயர்ந்து வளர்ந்த அருந்தமிழே, ஔவையை போன்று மதிப்பு மிக்கதும் எங்கள் உயிரை போன்ற மொழியும் அருந்தமிழே. இது அனைத்திற்கும் மேலாக தமிழ் எங்கள் உயிருக்கும் நேர். நாம் அனைவரும் சிறந்து விளங்கி உயர்வை அடைந்திட வைக்கும் உன்னத தமிழே, அருந்தமிழே, உன்னை என்றென்றும் போற்றிடுவோம். வாழ்க உனது புகழ், வளர்க உனது புகழ், அருந்தமிழே வாழ்க. அனைவருக்கும் வாய்ப்பிற்கு நன்றி. அமிழ்துதான் கேட்டோம், அமிழ்துதான் கேட்டோம், அதை இப்படியும் அழகான ஆராரோ ஆரிரோ அனைவருக்கும் அருள்நெறி அறிவை இதுவே தமிழ் குரல். பொருள் பெற யாரையும் அப்படி உயிரையும் உணர்வையும் கவிதைக்கு மிக்க நன்றி சகோதரர் அவர்கள். அடுத்ததாக மீண்டும் அழைக்கின்றோம் மதியழகன் ஐயா. அம்மா உங்களுடைய ஒலி வாங்கி ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நாகையிலிருந்து புலவர் சோனா மதியழகன் பேசுகிறேன். மகிழ்ச்சி ஐயா. அருந்தமிழ் சங்கத்திற்கு எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த மொழி, உலகளவில் பழமை வாய்ந்த மூத்த மொழி தமிழ் மொழி தாயாம். இலக்கணமும் இலக்கியமும் தன்னகத்தே கொண்ட மொழி, இலக்கணமும் இலக்கியமும் தன்னகத்தே கொண்ட மொழி, தமிழுக்கு மகுடம் சூட்டி மகிழ்விக்கும் மாண்பு மொழி, கடல் கடந்து வாழும் மொழி, காண்போரை கவரும் மொழி, எம்மொழியும் சொல்லா மொழி, வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வகுத்த மொழி நம் தாய்மொழி, மாண்புகள் கொண்ட மொழி தாய்மொழியாம் நம் தமிழ் மொழி, அறத்தையும் புறத்தையும் கற்றுக் கொடுத்த மொழி, அறத்தையும் விருந்தோம்பலையும் சொல்லிக் கொடுத்த மொழி, வள்ளுவத்தை உலகறிய செய்த மொழி, வரலாற்று காப்பியங்களை காவியமாக்கிய மொழி, தலைமுறை கடந்து வாழும் மொழி, காலத்திற்கு ஏற்ற புதுமைகளை உலகளவில் உயர்த்தும் மொழி, இணையத்தால் இணைந்த மொழி, சமூக வலைதளத்தை வென்ற மொழி, இன்மையும் புதுமையையும் தமிழால் உறவாடும் மொழி, தனித்தியங்கும் வல்லமை கொண்ட மொழி எமது தாய்மொழி. நாகையிலிருந்து புலவர் சோனா மதியழகன். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். அருமை வெகு சிறப்புங்க ஐயா. வல்லமை கொண்ட கவி, தமிழ் சொற்களில் வறுமையை போக்கிய கவி என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தனை அழகுமிக்க கவியோடு இந்த அரங்கத்தை மேலும் அழகாக்கி இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக செந்தில் வேல்பிள்ளை ஐயா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சி ஐயா இருக்கேங்க. வாங்க ஐயா, தொடருங்க. பிறவி எடுத்த நற்பவியே, என் பிறப்பில் கொடுத்த முத்தமிழே, செந்தமிழ் பாடும் இங்கு இணைந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய அகமகிழ்ந்த முகமலர்ந்த கரமிணைந்த சிறந்தார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிறு பிறந்தது, திங்களும் சிறந்தது, செவ்வாய் கடந்தது, புதனும் புலர்ந்தது, குருவே வித்தியம்தான் இங்கு வியாழனும் விடிவெள்ளியே, சரித்திரம் படைக்கும் சனி பகவானே என் சனியும் தானே, 7 தினம் வாரமன்று
வாழ்க்கை தினம் தினம் என் வாழ்க்கை தமிழே. 60 தமிழும் அருந்தமிழே என் அன்னை தந்த அமுத தமிழே. தாய் தந்த என் தாய்மொழி தந்தம் தாய் தந்த தாய் தமிழே. உன் உயிரெழுத்துக்கள் வழிநண்டும் என் உயிர் தமிழே. உறவாட என் முருகன்கரம் வள்ளுவன் கண்ட தாய் தமிழே. வான்புகழ் கொண்ட என் தாய் தமிழே. கம்மன் கற்றது கட்டுதுறையும் கவிவாடும் என்ற கவிவாடிய என் தாய் தமிழே. பாரதி பாடிய பைந்தமிழே. பறவை கூவும் பாட்டில் கண்ட பைந்தமிழே. நான் கண்ட நக்கீரன் என் தாய் தமிழே. எனக்கு தாய் தந்த தாய் தமிழே. நான் கண்ட நக்கீரன் என் தாய் தமிழே. உன் உயிர்கிட்ட வளர்த்த தாய் தமிழே. அவைவாடிய அருந்தமிழே. பாண்டியன் வளர்த்த அருந்தமிழே. அவைவாடிய அருந்தமிழே. அதியமான் கொடுத்த உயிர் தமிழே. ஈசன் கொடுத்த இசை தமிழே. மாசி தந்த மணித்தமிழே. இது செந்தில்வேலின் செயலப்பா. உனக்கு சேவை புரிய வந்தோம் அப்பா. இசை இசை இயல் நாடகம் என்ற குருதியிலும் என் இறுதியிலும் என் தாய் தமிழே. வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என் தாய் தமிழ் தடுத்தது. நான் வளர்கிறேன் நான் வாழ்கிறேன். வாழ்க வையகம். அருந்தமிழ் அனைவருக்கும் உறவுகளுக்கும் அனைவருக்கும் மீண்டும் அகமகிழ்ந்த முகமலர்ந்த கரமணிந்த சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த அம்மையாருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மணி என்கிற சொல்லோடு மணிமாறன் ஐயா அவருக்கும் நடுவராக வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் இதில் இணைந்த அத்துணை நல்லுளங்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செந்தில் வேல்பிள்ளை என்ற பெயரோடு இணைந்து எப்படி தமிழ் கடவுள் பெயரை கொண்டிருப்பது போல அப்படியான இன்பம் பொழிகின்ற தமிழனும் தேன்மொழியும் நாமக்கல் கவிஞரே அப்படி அதே உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல இரண்டல்ல ஒப்புமை இல்லாத என்று சொல்லுவார். ஒப்புமையற்ற பலகடைய மிக்க நன்றி. அடுத்ததாக புதிய கவிஞர்களே ஐயா உங்களுடைய ஒலி வாங்கி அணைச்சு வைங்க. என் பெயர் மா காயத்ரி. நான் பாடலாமா? காயத்ரி ஆரம்பிங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா காயத்ரி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தலைப்பு அறிந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். குவலயம் தலைத்து குதூகலமாயிருக்க குன்றில் அமுதமொழியாம் குனிந்து செல்லும் ஒருவனின் வாழ்வை குபேரனாய் மாற்றும் வல்லமை ஊற்றே. நிலத்தை தோன்ற நீராம் மணல் பகுதி நலத்தை விரும்பும் மருத்துவராய் மகிழ்தமிழ். பழத்தை நமக்குள் விதைக்கும் கருவாய் மலத்தை உரமாக்க செய்யும் வல்லமையாய். தமிழன் தலை நிமிர தனித்துவம் தன்னகத்தே தரணி போற்ற ஏனியாய் ஏற்றமாய் பாரினில் பைந்தமிழின் நடனம் அரங்கேற போரினில் வெற்றி பெற்ற அரசன் எல்லாம் சாட்சியாம். மாட்சி குறையா மங்கள மாண்பு தமிழே. காட்சி தந்து பார்வைக்கு சாரமாய் வீச்சியாய் என் வாழ்வு சிறக்க பிறந்த காட்சியாய் இருக்கும் அன்னை தமிழே. அருந்தமிழ் என்னும் ஊற்றாய் கருத்தரங்கத்தில் செந்தமிழ் உருவம் கொண்டு பாட்டரங்கத்தில் பைந்தமிழ் ஊற்றாய் பட்டிமன்றம் பேசும் தருணம் மைந்தனும் புகழ கருவாய் தன்னது எனக்குருவாம். மண்ணாய் வளமென இருந்து மங்கள தமிழ் விண்ணை தொட செய்ய விந்தை தமிழ். கண்ணை குளிர்ச்சியூட்டும் கண்ணான தமிழ் புன்னை ஆற்றும் புனித புண்ணிய தமிழ். பாரதி எழுதுகோலும் பாண்டியனின் செங்கோலும்
சாரதி கொண்டு செல்லும் தேவரன தேரன சாதுரியமாய் ஊரை போற்றும் வாழ்கின்ற சாரமன என் வாழ்வில் உதிரத்தில் கலந்துள்ள பூமியெங்கும் பூக்கும் பூந்தமிழே, அருந்தமிழே உன்னை நேசிக்கின்றேன். ஊற்றே ஊற்றே எனது பேச்சின் கீற்றே, நாற்றே நாற்றே பழத்தின் சாற்றே, மாற்றே மாற்றே மாந்தர் சிலரை, காற்றே காற்றே மோதிவிடு தமிழ் தென்றாய், பற்றே பற்றே வாழ்வின் முற்றே, சற்றே சிந்தித்து சாகச தமிழே சங்கத்தமிழே, காட்டிற்கு புலிதுணை கண்ணிற்கு கன்னித்தமிழே, கண்ணின் விழியாய் பார்வையாய் என்றும் என்னுள்ளே. நன்றி, வணக்கம். வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. அருமை அருமை அருமை. காயத்ரி, ஒட்டுமொத்த அரங்கத்துக்கும் காயத்ரி மந்திரம் போட்டீங்க. புனித புண்ணிய தமிழே, அடடா, குனிந்திருந்தவனை குபேரனாக்கிய வளத்தமிழே, யாருமே சொல்லாத ஒரு கருத்து மருத்துவ தமிழே, எப்படி ஒரு அழகான வரிகளை சொன்னீங்க. உங்களை வாழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். வாழ்த்து கூறி மகிழ்கின்றோம். வாழ்த்துக்கள் காயத்ரி. நன்றி. அடுத்ததாக வர்ஷினி. வணக்கம், தொடருங்க.
தங்கமே தங்கமேன்னு பாட்டு பாட வேண்டிய குழந்தையை கூப்பிட்டு வந்து தமிழே தமிழேன்னு சொல்லி கொடுத்து ஒரு அழகான நயத்தோடு பாடி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உன்னை பத்தி பேசவா, உன் கவிதையை பத்தி பேசவா, இல்ல உனக்கு பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்தவங்களை பத்தி பேசவா? நான் எதை பேசுன்னு சொன்னா எல்லாத்தையுமே பேச எனக்கு வாயும் உண்டு, ஆனால் கொடுக்க நேரம் இருக்கிறதா என்பதுதான் ஐயம் அல்லவா? அத்தனையும் அழகு, முதற்கொண்டு நீயும் அழகு, உன் கவியும் அழகு. வாழ்த்துக்கள் தங்கமி. அடுத்ததாக மகிழ்ச்சி அம்மா. அடுத்ததா கவி பாட யாராச்சும் இருக்காங்களாம்மா? யாராவது கவிஞர்கள் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கவியை வாசிக்கலாம். இல்லை என்றால் நம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி நான் சில வரிகளை உங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். கவிதை அல்ல, சில வரிகள் மாத்திரம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம் முப்பாட்டன்களுக்கும் இணையம் வழி இளம் தமிழை சுமந்து கொண்டிருக்கிற என் இளைய மக்களுக்கும் நடுவில் நின்ற தலைமுறைக்கும் தமிழ் வளர்த்த சான்றோர்களுக்கும் அருந்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சில வரிகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்றைய கவி தலைப்பு அருந்தமிழே உன்னை நேசிக்கிறேன். ஏன் இந்த தலைப்பு? நேசத்தை தெரிவிக்கும் தினம் ஒன்று இந்த மாதத்தில் கொண்டாடப்பட்டது. உள்ளத்தை மட்டுமா கொண்டாட வேண்டும்? நாம் நேசிக்கும் உலகம் போற்றும் மொழியையும் அப்படியே நேசித்து கொண்டாடலாமே என்பதற்காகவே இந்த தலைப்பினை நாம் தெரிவு செய்திருந்தோம். உலக தாய்மொழி தினம். தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்கக்கூடியது நம்முடைய தமிழ் மொழி, அருந்தமிழ் மொழி. அருந்தமிழே உன்னை நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? தன்மானம் தன்னை இரும்பொறை மூலம் கற்பித்த மொழி. தவிக்கும் தாகத்துடன் இருப்பினும் தனியாத அன்பால் காதலை ஏற்றி வைத்து மான்களும் அயலுறுத்த மொழி. சங்கக்கால மான்களும் அயலுறுத்த மொழி. அஞ்சில் பறவைகள் பற்றி சொல்லி இணையை பிரிதல் கூடாது என்று கற்பித்த மொழி. காணாத நட்பை கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியார் மூலம் கருணையுடன் கற்பித்த மொழி. தகைசால் புலவருக்கு தலை கொடுக்க வேண்டும் என்று குமணன் மூலம் கற்பித்த மொழி. தற்பெருமை கூடாது என்று தங்களுக்குள் சண்டையிட்ட சகோதரரை ஔவையார் மூலம் அரவணைத்து சென்ற மொழி. தான் வாழாவிட்டாலும் ஔவை மூலம் தமிழ் வாழ வேண்டும் என்று அதியமான் மூலம் அறிவித்த மொழி. தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழ வேண்டும் என்று அதியமான் மூலம் இந்த அவனிக்கு அறிவித்த மொழி. தமிழண்டா என்று தலை நிமிர்ந்து சொல்ல வைத்த மொழி. பக்தியை பரப்பிய மொழி, பருதி போல் சுடர்விட மொழி. 1000 பாட்டுக்கொரு முறை தன்னை வாழ்வித்த வள்ளலை நன்றியாய் கம்பன் மூலம் நன்றி உணர்வை கற்பித்த மொழி. தமிழ் மாணவன் என்று தன் கல்லறையில் அயல் நாட்டினரையும் எழுத வைத்த மொழி. காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக கொண்ட மொழி. உயிர் விட்டாலும் பரவாயில்லை என்று கலம்பகம் கேட்டு நந்திவர்மன் உயிர் விட்டு நம்மை உயிராய் மதிக்கச் செய்த மொழி. தாவரத்திற்கும் பறவைக்கும் இரக்கம் காட்ட பாரிபேகன் மூலம் கற்பித்த மொழி.
தாவரத்திற்கும் பறவைக்கும் கூட இரக்கம் காட்ட வேண்டும் என்று பாரியும் வேகனும் மூலம் நமக்கு கற்பித்த மொழி. மொழியே அருந்தமிழே, கலங்கரை விளக்கமாக நிற்கின்றாய், கலங்கும் மனதையும் தேற்றுகின்றாய். உன் இலக்கியங்களால் மருந்துகள் பல சொன்னாய், பழமொழிகள் மூலம் பண்பாடு பல கற்பித்தாய், கற்புக்கு நெறி சொன்னாய். எங்கள் தமிழ் இனத்துக்கே காவலும் ஆனாய், காவல் தெய்வமும் ஆனாய். அதனால் அருந்தமிழே, உன்னை நேசிக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. கேத்ரின் அம்மா கவிதை என்று சொன்னாலே தனித்தன்மை என்றுதான் நான் சொல்வேன். இந்த கவிதையின் வரிகளை காட்டிலும் அது பயணித்த வரிகளை மட்டும் நீங்கள் சுற்றி பார்த்திருந்தா நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், குறிஞ்சித்திணையை விட்டு வைக்கவில்லை. மருதம் பக்கமும் மறைமுகமாக சென்று வந்தார். நெய்தல் பக்கம் நிச்சயமா போயிருக்காரு. பாலை பக்கம் மட்டும் போல. காரணம் என்னன்னா, அவர் கவிதையிலே பாலை வந்துவிடக் கூடாது என்று எண்ணினார் போல. ஆனாலும் கூட சிந்தையில் நல்ல பாலை ஊற்றி இருக்கின்றார், தமிழ் பாலை தேற்றி இருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரும்பாடல் செழும் பரிபாடல் களம்பகங்கள் 8 தொகை என்று சொல்லுவார் நாராயணகவி அவர்கள். அதுபோல 8 தொகையோடு இணைந்தாரா அல்லது அவர் கவி புவி கெட்டும் வரையும் இணைந்தாரா என்று சொன்னால் அதற்கான விளக்கங்கள் 1000 என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அம்மாவை வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றேன். மிக்க நன்றி. நன்றி மணிமாறன். அடுத்ததாக தலைமை கவி பாருங்க, இல்லைன்னா உங்களுடைய தலைமை கவியை கேட்பதற்கு தனியாத தாகத்துடன் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள் மணிமாறன். அடுத்ததாக யாராச்சும் கவி வாசிக்க விரும்புறீங்களா? இல்லை. இருக்கின்ற 6 பேரும் சற்று என் மீது ஆறாத சினம் கொள்ளாதவாறு ஒரு நெடுகவி அல்லாது சிறுகவியாய் உங்களிடத்தே பயணிக்க விரும்புகின்றேன். தாராதலம் அதினில் தனி உயிராய் தான் எழுப்பி தனிநிகராய் தரணிதனை தனக்குள்ளே தாயகத்து தமிழமுதே. குணக்கிழித்து வெய்யோன் வரும் முன்னே குடமுடைந்து குளிரகத்தே பிறந்தாயோ பனிசுத்த பொழியமுதே. நனையாகி அதனோடு முகையாகி வீட்டெழுந்த செம்மலாகி நானிலத்தே நறுமணமாய் பரவுகின்ற தேனமுதே. கனிச்சாறு தான் கலந்து நற்றொழிச்சாறு புகுத்திங்கே காய்ச்சீராய் கனிச்சீராய் சீரணிந்த மகவமுதே. மணிபூட்டி கழலணிந்து ஆரமிட்டு அதனொடுவே மங்காத மழுங்காத மானம் பூண்ட மணியமுதே. அயராவதமெனவே 50 அதிலூறும் ஐவிரலால் அழகுறவே மானிடங்காற்றும் நனியமுதே. வெப்பமென வானுயர்ந்து குளிர் தூக்கு பெருமாறு என வெள்ளமென நாடு பூண்டு வளமாக்கும் வளத்தமிழே. வெள்ளமென நாடு பூண்டு வளமாக்கும் வளத்தமிழே. ஊரறியாரும் உலகறியாரும் உனையறிந்து ஊரறியாரும் உலகறியாரும் உனையறிந்து ஊற்ற யாக்கைதனில் உனையேற்றி வாழ்கின்ற உயிரமுதே. ஊற்ற யாக்கைதனில் உனையேற்றி வாழ்கின்ற உயிரமுதே. வறியோர்க்கு வழியுரைத்து அருணவத்தின் ஆழமுற்று வறியோனும் சுவாசமிக்கும் வசந்தமிக்க வனமமுதே. அருங்கதியோ துறவரமோ ஆற்றுணரா அரும்புகழோ அத்தனையும் அபிட்டமேற்றி நான் தமிழ்ச்சாறு கலக்கின்றாய். அத்தனையும் அபிட்டமேற்றி தமிழ்ச்சாறு கலக்கின்றாய். முகரமை கொண்டோரை மன்றில் கண் நிப்பாட்டி முதலுரிமை நவில்கின்ற மூப்பில்லா இளமமுதே. முதலுரிமை நவில்கின்ற மூப்பில்லா இளமமுதே. ஈக்கிடையே தென்றலூற்றி வாடையதை வரவழைத்து இலைப்பாற்றி தேற்றுகின்ற உறவுமிகு வளையமுதே. பெரும்பொழுதோ சிறும்பொழுதோ காண்கின்ற முப்பொழுதும் பெரும்பொழுதோ சிறும்பொழுதோ காண்கின்ற முப்பொழுதும் பேரில மங்கையா தூதிரைத்து துதிபாடும் கவியமுதே. அரணமைத்து முரசிரைத்து வெற்றி காணும் அரணமைத்து முரசிரைத்து வெற்றி காணும் அரசனவன் அணிபாடி கோர்க்கின்ற அறிவமுதே. சுரவமதை உழவனுக்காய் நீ படைத்து சுரவமதை உழவனுக்காய் நீ படைத்து உழைக்கின்ற சுகமதையும் உழைக்கின்ற சகமதையும் உலகிற்கு உரைக்கின்ற உலமமுதே. உலகிற்கு உரைக்கின்ற உலமமுதே. முண்டாசு கவிஞனவன் மூச்சுக்குள் உனை வைத்தே முண்டாசு கவிஞனவன் மூச்சுக்குள் உனை வைத்தே மூளையெங்கும் விதைத்ததனால் வீறிட்டு வந்தாயோ. மூளையெங்கும் விதைத்ததனால் வீறிட்டு வந்தாயோ. பாவேந்தன் தொட்டு
பாவேந்தன் வழி தொட்டு பாதையெல்லாம் பயில்வதனால் பாவேந்தன் வழி தொட்டு பாதையெல்லாம் பயில்வதனால் பாரெங்கும் மனங்கமிழ என்னை பாட்டெழுத வைத்தாயோ, பாரெங்கும் மனங்கமிழ என்னை பாட்டெழுத வைத்தாயோ. இரு மூவறிவு அதை தாண்டி இயந்திர மனிதர்க்கும், இரு மூவறிவு உயிர் தாண்டி அதை தாண்டி இயந்திர மனிதர்க்கும் இந்தமிழே உனை வீட்டி வளர்க்கின்ற யுகமன்றோ, இந்தமிழே உனையூட்டி வளர்க்கின்ற யுகமன்றோ. போதையொன்று தருகின்றாய், போதையொன்று தருகின்றாய், பேதமையை கழிக்கின்றாய். பேரறிவு பேழை தந்தே பேருலகின் முதற்குடியே, பேரறிவு பேழை தந்தே பேருலகின் முதற்குடியே. அருந்தமிழே உனை நேசிக்கின்றேன், அருந்தமிழே உனை நேசிக்கின்றேன். உனை பாடுகையிலே என் மரணத்தை நான் சுவாசிக்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. நல்லதொரு கவிபாட வாய்ப்பு தந்து இந்த கவியரங்கத்திற்கு இச்சிறுவனையும் தலைமையாக்கிய அந்த தலைமையை ஏற்ற அத்தனை கவி பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை மணிமாறா, மிக மிக அருமையான கவி ஒன்றை தாங்கள் இங்கு படைத்திருக்கிறீர்கள். அமுது அருந்தும் நேரத்திலே அமுதமுதாய் எத்தனை அமுதுகள் இங்கு படைத்து விட்டீர்கள் கவி வரிகளுக்குள். உயிரமுது, இளவமுது, வளையமது, கவியமுது, அறிவமுது, சுரமமுது, ஊலமமுது என்று பற்பல அமுதுகளை இங்கு அழகழகாய் எங்களுடைய அறிவு பசிக்கு அமுதாக இங்கு நீங்கள் பரிமாறி இருக்கிறீர்கள். மங்காத மயங்காத மழுங்காத, மங்காத மழுங்காத மணியமுது என்று மணிமணியாய் கவி படைத்த மணிமாறனுக்கு பேச்சு சுனாமி என்று பெயரிட்டது பொருத்தம் தான் போலும். எப்படி தெரியுமா? வெள்ளமென நாடு பூண்டு என்ற வார்த்தைகளை இங்கே பதிவிட்டிருந்தார். ஆம், சுனாமி தானே இப்படி வெள்ளமாக பெருவெள்ளமாக புகுந்தும் அப்படி வெள்ளமாய் பூண்டு தன்னுடைய பெயர் பொருத்தத்தை இங்கு அழகாய் நிரூபித்திருக்கிறாய். உலகிற்கு உரைக்கக்கூடிய இந்த உளம் அமுது எங்களுடைய உளமெங்கும் அமுதாய் வரிகளால் நிறைந்திருக்கிறது. இரு மூவறிவு என்று ஆறறிவுக்கு ஒரு அழகான ஒரு பிரிவு கொடுத்தார். இயந்திர மனிதருக்கும் என்ற சொல்லாடலை பயன்படுத்தி அருமையாக இக்காலத்தையும் உங்கள் வரிகளுக்குள்ளே கொண்டு வந்தாய். அழகு அழகு. பேருலகின் முதற்குடியாம் தமிழ் மொழியின் தமிழ் பற்றாளனே, உனக்கு இந்த அருந்தமிழ் சங்கத்திலே பயணிக்கும் அத்தகைய பேருதனை நாங்கள் பெற்றமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை இறைவனுக்கு தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வினுடைய இரண்டாம் அமர்வினுடைய தலைமையாக இருந்து கவி பெருமக்களின் அத்தனை கவிதைகளையும் மிக அருமையாக கவனித்து பின்னூட்டம் அளித்து அழைக்கும் போதும் அழகாக அறிமுகம் செய்த எங்கள் அன்பு மகன் மணிமாறனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்த அத்தனை பெருமக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி மணிமாறன், நன்றி, மிக்க நன்றி. அனைத்து கவி பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நீங்கள் அனைவரும் நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நாளைய தினத்திலே நடைபெறப் போகும் ஆளுமைகளை போற்றுவோம் மாதாந்திரம் நடக்கக்கூடிய 6ஆம் நிகழ்விற்கும் உங்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றியாக சில வரிகள். அருந்தமிழ் சங்கம் நடத்தும் உலக தாய்மொழி தினம் குறித்த சிறப்பு கவியரங்க நிகழ்வில் இன்றைய தினம் பற்பல கவிஞர்கள் பங்கேற்று அருந்தமிழை எப்படியெல்லாம் நேசிக்கின்றோம் என்பதை நீங்கள் அழகாக இங்கே பதிவு செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் அருந்தமிழ் சங்கத்தின் நிறுவனர் பாரதி சந்திர ஐயா அவர்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த அரங்கத்தினை தங்களுடைய தலைமையினாலே சிறப்பாக்கி கொடுத்த நம்முடைய அருமை தலைமைகள் இருவர், முதல் அமர்வு தலைமை சகோதரி நா சுபாஷினி திருச்சி அவர்களையும், 2ஆம் அமர்வின் தலைமை நம் அருமை சகோதரர் மணிமாறன் அவர்களையும் நன்றியுடன் அருந்தமிழ் சங்கம் நெஞ்சார பாராட்டுகிறது, தன்னுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறது. நிகழ்வின் இறுதி மட்டம் பயணித்த உங்கள் அனைவருக்கும் கூட இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைய தினத்திலே குழந்தைகள் கவி வாசித்தார்கள். மோனிஷ்குமார், புகழினி,
வர்ஷினி, காயத்ரி, மிராக்லின் என்று 5 குழந்தைகள் இந்த இடத்திலே கவிதைகளை படைத்திருக்கிறார்கள். 5 குழந்தைகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கூடிய விரைவில் நீங்கள் எல்லாம் கவியரங்க தலைமைகளாக வர வேண்டும். உங்களுடைய தலைமையின் கீழ் நாங்கள் கவிதைகளை வாசிக்க வேண்டும். அதுவரை அருந்தமிழ் சங்கத்தோடு அனைவரும் பயணிக்க வேண்டும் என்ற என்னுடைய பேராசையினையும் இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். அருந்தமிழை நேசிப்பது போல் அருந்தமிழ் உறவுகளையும் நாங்கள் எப்போதும் நேசித்து கொண்டே இருக்கிறோம். உங்களுடைய நேசத்துக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.